வணக்கம் சகோதரா. வந்து சொல்லுங்க. தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி என்று கூறியிருக்கிறார். அதிமுக களத்தில் இருக்கிறதா இல்லையா என்று அவர் கோடிட்டு கூட காட்டவில்லை. இதனை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்படி இல்லை, தமிழக அரசியல் களத்திற்கு புதிதாக நடிகர் விஜய் வந்திருக்கிறார். இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வை போகிறது. இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்திவிட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் அப்படின்னு கடந்த 40 ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்தது. 80கள் தொடங்கி எந்த அரசியல் கட்சியுமே வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் கூட்டணி அமைத்தும் கூட பார்த்து விட்டார்கள், வெற்றி பெற முடியவில்லை. தமிழகத்தினுடைய அரசியல் கள நிலவரம் என்னவென்றால், இங்கே இந்த இரண்டு திராவிட கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகள் தான் கடந்த 1967 மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி காலத்திலே காங்கிரஸ் வெர்சஸ் திமுக என்று இருந்தது. 1972க்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இரண்டு திராவிட கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தை பங்கு போட்டு கொள்ளக்கூடிய சூழல். மாறி மாறி இவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி இதற்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா? முடியாது என்பதுதான் இதுவரையிலுமான நமக்கு கிடைத்திருக்கிற, நம்ம பார்த்திருக்கிற விஷயம். ஆமாம், கள நிலவரம். இப்போது நடிகர் விஜய் வந்திருக்கிறார். மற்ற எல்லா நடிகர்களை விடவும் விஜய்க்கு ரசிகர் கூட்டம் அதிகம், இளைஞர்களுடைய ஆதரவு அதிகம், அதில் மறுக்கவே முடியாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒரு 38-40% வாக்குகள் பெற வேண்டும். இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் அவருடைய ரசிகர்கள் மட்டுமே முழுக்க இருக்கிறார்கள். இவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நல்லது செய்வார் என்கிற நம்பிக்கை பொதுமக்களிடம் இன்னும் ஏற்படவில்லை. பொதுமக்களுடைய ஆதரவு அவருக்கு அதிகமாக இல்லை என்பதால் இப்போதைய கள நிலவரம். எனவே மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம்தான் பிரதான எதிரி என்று அவர் கட்சி தொடங்கிய முதல் கூட்டத்திலே தெரிவித்து விட்டார், கொடியேற்று விழாவிலும் தெரிவித்து விட்டார், அந்த மாநாட்டு மேடையிலுமே அறிவித்து விட்டார். இந்த எதிர்ப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினரின் செயல்பாடுகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே நடக்கிற தவறுகள், குறைபாடுகள், நிர்வாக சீர்கேடுகள், இதற்கு எதிராக வெறும் அறிக்கைகள் மட்டுமே தான் திரு விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று களத்துக்கு வரவில்லை. அப்படி வந்து மக்கள் ஆதரவோடு வருகிற பொழுது, அவருக்கு அரசுக்கு எதிராக போராடுகிற அமைப்புகளுடைய ஆதரவு வருகிற பொழுது ஒரு கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலில் பெறலாம். ஆனால் வெற்றி பெறுவதற்குரிய வாக்குகளை திரு விஜய் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை கள யதார்த்தம். துரைக்கண்ணன் சார், எனக்கு இன்னொன்று, இந்த 2026 தேர்தல் களம் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல் களம் என்று நடிகர் விஜய் இன்றைய கூட்டத்தில் அந்த கூட்டத்தை உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வித்தியாசமான தேர்தல் களம் என்று அவர் குறிப்பிட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நீங்கள் கூறியது போல திராவிட சித்தாந்த அரசியல் தான் இரு பக்கமும் மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். இவர்கள் இருதரப்பினர் ஆதரவு போக ஒரு 30-60%, 70% போக ஒரு 30% மக்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த வாக்குகளை வந்து பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதற்கு பிறகு தோன்றிய பல்வேறு கட்சிகள், அது விஜயகாந்த் கட்சியாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அந்த 30% வாக்குகளை கைப்பற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். அது நாம் தமிழர் கட்சி, சீமான் உள்பட தமிழ் தேசிய அரசியல், வலதுசாரி அரசியல், இந்துத்துவ அரசியல் மற்றும் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூக ரீதியான அரசியல், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அந்த வாக்குகளை பெறுவதிலேயே ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் நிலவி வருகிறது. இந்த வாக்கு வங்கியை இன்னும் அசைக்க முடியவில்லை. ஆனால் இப்போதும் அந்த கள நிலவரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நீங்கள் ஒரு 2 தலைமுறை அரசியலை பார்த்திருப்பீர்கள். இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் புதிதாக அரசியல் களத்திற்கு வருவோர் ஒரு மாற்றாக இந்த விசித்திரமான அல்லது வித்தியாசமான தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்பதுதான் என்னோட கேள்வி. அரசியல் களத்திற்கு புதிதாக வருபவர்கள் நீங்கள் குறிப்பிடுகிற இந்த சராசரி வாக்காளர்களை விடவும் தாண்டி ஒரு 28-30% வாக்காளர்கள் வாக்களிக்கவே செல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றுதான் மரியாதைக்குரிய உங்களுக்கு சிதம்பரம் காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒரு அமைப்பு நடத்தினார்ல, சிதம்பரம் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர், அவரு இதே கருத்தை தான் சொன்னாரு.
மாறி மாறி வாக்களிக்கிறவர்கள் 65%, 68%, 75%க்கு மேலே போகலை. சரி. மீதமுள்ள அந்த 30% வாக்குகள் எங்களுக்கு வரும். படித்தவர்கள், அறிவாளிகள், இந்த அரசியல் மீது விரக்தி, வெறுப்புற்று வெளியிலே இருப்பவர்கள், இவர்கள் எல்லோருமே எங்களுக்கு வாக்களிப்பார்கள்னு சொன்னாரு. ஆனால் கள யதார்த்தம் அப்படி இல்லைங்கிறத நாம பார்த்துட்டு வர்றோம் தொடர்ந்து. சரி. பல தேர்தல்கள், ஆமா, பல தேர்தல்களில் அதிகபட்சமாக 70-72% தான் இன்னும் வாக்கு வருது. ஒவ்வொரு தேர்தலையும் அவ்வளவுதான் வருது. 95%, ஆமா 95%, 98% வரைக்கும் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுவிட்டார்கள். ஆனால் அவர்கள் வாக்களிக்க வருவதில்லை. அந்த வாக்கு ஆமா இப்போ அந்த வாக்குகளை பெற முடியுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா நமக்கு தொடக்கத்திலிருந்தே 1952 நம்ம பார்ப்போம். அன்றைய காலகட்டத்தில் 58%, 60%, 62%, இன்றைக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் நோக்கமும் மக்களுக்கு அதிகரித்து அதிகபட்சமாக 72% வரைக்கும் தான் வந்திருக்கோம். சராசரியாக இன்னும் 68-70 தாண்டலை. எனவே இந்த வாக்குகளைத்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி ஆனாலும் சரி, தேசிய கட்சிகளோ அது மாநில கட்சிகளோ, இந்த இரண்டு திராவிட கட்சிகளோடு, ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திமுக அல்லது திமுக, இந்த இரண்டு அரசியல் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே ஒரு 4-5 எம்பிக்களோ 10-20 எம்எல்ஏக்களோ பெற முடியும் என்கிற நிலை தான் இன்னும் இருக்கு. அதற்கு திரு விஜயும் விதிவிலக்கு அல்ல என்பதான்.